இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புவது, கர்த்தர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புவது இப்படியா இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலிருந்து வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5 7 வசனங்களை வாசிப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வசனம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே சொல்லப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் இந்த வரலாறு நன்கு தெரியும். பலமுறை இந்த வரலாறை தியானித்திருக்கிறோம். இந்த வரலாறு இப்படியா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கானதை செய்தது நிமித்தம் அவர்கள் பல முறை கர்த்தரால் தண்டிக்கப்பட்டார்கள், உணர்த்தப்பட்டார்கள். மறுபடியுமாய் அவர்களுக்குள்ளே வேதனைகள் வந்தது, அவர்களுக்கு வருத்தங்கள் வந்தது. அவர்கள் புறஜாதியாரின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். மறுபடியுமாய் அவர் சேர்த்துக் கொண்டார். மறுபடியுமாய் அவர்களுக்கு கிருபை உள்ளவராக இருந்தார். மறுபடியும் இவர்கள் மீறினார்கள். மறுபடியும் அவர்களுக்குள்ளே வாதைகள் வந்தது. மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளே போனார்கள். மறுபடியும் கர்த்தரிடத்திலே முறையிட்டார்கள், சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்படி பல முறை அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வு பாபிலோனிய சிறையிருப்பு. பாபிலோனிய சிறையிருப்பு என்பது அவருடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு கோரமான ஒரு சிறையிருப்பா இருந்தது. பாபிலோனிய அரசன் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வந்து இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற வளங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனார். எருசலேம் தேவாலயத்தை தரைமட்டமாக்கி விட்டு போனார். அதனுடைய அஸ்திவாரம் வரை அவன் தோண்டி எடுத்துக்கொண்டு போனான். ஏனெனில் வரலாறு இப்படியா ஒரு சில இடங்களிலே வரலாறு நமக்கு சொல்லுகிறது, அந்த கற்களுக்கு நடுவிலே தங்கம் வைத்து பூசி இருக்கிறார்கள் என்று ஒரு ஐதீகம் இருந்தது. தேவாலயம் கட்டப்பட்ட ஒவ்வொரு செங்கல்லுக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் நடுவிலே தங்கம் வைத்து அந்த சாந்து பூசி இருக்கிறார்கள் என்ற ஐதீகம் இருந்ததாம். அதனால் ஒவ்வொரு கல்லையும் நிர்மூலமாக்கி அதற்குள்ளே தங்கம் இருக்கிறதோ என்று சொல்லி அதையும் வழித்துக் கொண்டு போனார்களாம். மர ஜாமான்கள் அனைத்தையும் அள்ளி கொண்டு போனார்கள். அவர்களுக்கு கையில் கிடைக்கிற எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போனார்கள். இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு கோரமான சிறையிருப்பின் நிகழ்வா இருந்தது. இந்த கோரமான சிறையிருப்பிலே அவர்கள் வாழ்ந்து வந்த நாட்களிலே அவர்களுடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனையா இருந்தது என்று சொன்னால், 137வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் எனில் அவர்கள் இப்படியாய் புலம்பி இருப்பார்கள். பாபிலோனியா ஆறுகளின் அண்டையிலே அமர்ந்து அதன் கரைகளிலே அமர்ந்து சீயோனை குறித்து நாங்கள் துக்கித்தோம். அதன் மேலிருந்த அரளி செடிகளின் மேலே எங்கள் கிண்ணறத்தை வைத்து விட்டோம். வேறொரு நாட்டிலே அமர்ந்து கொண்டு கர்த்தரை குறித்து பாடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி பாடுவது என்று சொல்லி வேதனையோடு கூட அவர்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அவர்கள் மீது இரக்கம் கொள்ளும் ஒரு அரசன் அந்த நாளிலே தோன்றுகிறார். அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் சிறையிருப்பிலே இருந்த இந்த மக்களை விடுவித்து, நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி போங்கள், போய் உங்கள் மேன்மையை நிலைநாட்டுங்கள். நீங்கள் இப்படியாய் சிறுமைப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் சிறுமை நீங்கி போகட்டும். நீங்கள் திரும்பி போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள், உங்கள் நகரங்களை கட்டுங்கள். கர்த்தருக்கென நீங்கள் எப்படி தொழுகை செய்து கொண்டீர்களோ அப்படியாய் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாவித வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறார். மர சாமான்களை கொடுத்து அனுப்புகிறார். மரங்களை வெட்டி கொடுத்து அனுப்புகிறார். எல்லாவற்றையும் கொடுத்து அந்த ஆலய பணிவிடை செய்வதற்கான, ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கான கட்டுமான ஆட்களையும், வேலை செய்யும்படியான தச்சர்கள், கல் தச்சர்கள், சிற்பிகள், இன்னும் ஆலயத்தை கட்டுவதற்கான அனைத்து வேலையாட்களையும் அவர்களுக்கு கூட கொடுத்து அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இத்தனை பொருள்களோடும் பொன்னோடும் வெள்ளியோடும் வேலையாட்களோடும் கூட எருசலேமுக்கு வந்து சேர்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சேர்கிறார்கள். எஸ்ராவின் புஸ்தகத்தின் முதல் அத்தியாயங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் எனில் இந்த வரலாறு எப்படிப்பட்ட வரலாறாய் இருந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். எஸ்ரா என்னும் மனிதர் இதை மிக தெளிவாக ஆவணப்படுத்தி இருக்கிறார். என்ன நடந்தது, அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி வந்தார்கள், என்ன நடந்தது என்று சொல்லி ஆவணப்படுத்தி இருக்கிறார். வந்தவுடனே உற்சாகத்தோடு கூட இவர்கள் கட்டுமான பணிகளை ஆரம்பித்தார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு கூட கட்டுமான பணிகளை ஆரம்பித்தார்கள். அஸ்திவாரம் போட்டார்கள்.
கட்டிடம் மேலெழும்பி தரை மட்டத்திற்கு வந்தது. வந்தவுடனே அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. சமாரியர்களும் இன்னும் சிலரும் வந்து அதை எதிர்க்க தொடங்கினார்கள். எதிர்க்க துவங்கிய உடனே இவர்கள் கட்டுமான பணிகளை நிறுத்திவிட்டு சோர்ந்து போனார்கள். எதிர்ப்பு வந்த உடனே ஆலயத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டு தங்களுடைய சுய வாழ்விலே கவனம் செலுத்த துவங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகி இப்படியாய் சொல்லுகிறது. 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதற்கென ஆயத்தப்பட்டீர்கள்? எதற்காக இந்த நகரத்திற்கு திரும்பி வந்தீர்கள்? உங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறது என்றால் 6வது வசனம், நீங்கள் விதைத்ததை நீங்கள் அறுக்கவில்லை. திரளாய் விதைக்கிறீர்கள், ஆனால் உங்களால் முழுவதுமாக அறுக்க முடியவில்லை. நீங்கள் நிறைய சாப்பிடுகிறீர்கள், உங்கள் பசி தீர்வதில்லை. நீங்கள் நிறைய குடிக்கிறீர்கள், உங்கள் தாகம் தீர்வதில்லை. நீங்கள் நிறைய உடுக்கிறீர்கள், இருப்பினும் உங்களுக்கு குளிர் போவதில்லை. உங்கள் உடலை முழுவதுமாக போர்த்திக் கொள்ள முடிவதில்லை. நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீர்கள், ஒன்றும் உங்கள் கையில் தங்குவதில்லை. எப்படிப்பட்டவர்களா இந்த 2024வது வருடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எத்தகைய வழியிலே கடந்து வந்திருக்கிறோம்? விதைத்ததை அறுத்திருக்கிறோமா? நாம் உண்டோமே திருப்தி அடைந்திருக்கிறோமா? பசி தேர்ந்திருக்கிறதா? உடுத்தினோமே நமது உடல் முழுவதுமாய் மறைக்கப்பட்டிருக்கிறதா? சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். புதிய வருடத்திற்குள்ளே நுழைந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் நுழைந்திருக்கிறோம்? ஆரம்பத்திலே மிகவும் சந்தோஷத்தோடு கூட மிகவும் உற்சாகமாய் நமது பயணத்தை துவங்கியவர்கள் இறுதியிலே வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே நுழையும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் நுழைகிறோம்? சற்றே சிந்தித்து பார்ப்போம். இப்படியாய் அவர்களுக்குள்ளே இப்படியாய் பல விதங்களிலே இப்படியாய் உற்சாகத்தோடு கூட ஆரம்பித்தவர்கள் எங்கு சென்று எப்படியாய் நின்றார்கள் என்பதற்கு வேதாகமம் நமக்கு பல ஆதாரங்களை தருகிறது. உற்சாகமாய் விதைத்து உற்சாகமாய் அறுத்தவர்களுக்கான ஆதாரத்தை தருகிறது. உற்சாகமாய் விதைத்து அறுக்காமல் போனவர்களுக்கான ஆதாரத்தை தருகிறது. வாழ்க்கையிலே சறுக்கியவர்களுக்கான ஆதாரத்தை தருகிறது. வாழ்க்கையில சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்தவர்களுக்கான ஆதாரத்தை தருகிறது. சோதனைகள் அதிகமாய் வந்த பொழுதிலும் கர்த்தருக்கிற வைராக்கியத்தோடு நின்ற யோபு போன்ற மனிதனின் ஆதாரத்தை நமக்கு தருகிறது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்து சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்க வேண்டிய மனிதன் கடைசியிலே மாயை 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 என்று வெறுமையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சாலமோன் என்னும் மனிதனையும் நமக்கு ஆதாரமாக தருகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே தங்களுடைய ஓட்டத்தை உற்சாகத்தோடு துவங்கி வழியிலே தவறி போய் விதைத்ததை அறுக்க மாட்டாமல் போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். வழியிலே தவறி போனவர்களை அவருடைய வழிகளை சிந்தித்து பார்க்காமல் தேவனிடத்திலிருந்து விலகி போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு சிலரை நாம் இன்று தியானிப்போம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1 4வது வசனத்தை தியானிப்போம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையமிறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆபெக்கிலே பாளையமிறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்பி பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். இந்த வரலாற்றை நாம் அனைவரும் பலமுறை வாசித்திருப்போம், அறிந்திருப்போம். யுத்தம் வருகிறது. யுத்தத்திலே பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்ய போகிறார்கள். யுத்தம் செய்ய போனவுடனே கர்த்தர் அவர்கள் நடுவிலே இல்லாததினாலே அவர்களிலே 4000 பேர் வெட்டுண்டு விழுகிறார்கள். யுத்தத்திலே மிகப்பெரிய சேதம். போர் மும்முரமாக நடக்கிறது. பெலிஸ்தியர் இவர்களை முறியடிக்கிறார்கள். இவர்கள் புறமுதுகிட்டு ஓடி வர வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. 4000 பேர் வெட்டுண்டு போகிறார்கள். 4000 பேர் வெட்டுண்டு போனவுடனே ஒவ்வொரு யுத்தத்தின் இறுதியிலும் தளபதிகள் கூடி அன்றைய நாளிலே என்ன நடந்தது என்பதை குறித்து ஒரு சீர்தூக்கி பார்ப்பார்கள்.
அப்படி பார்த்த பொழுது 4000 பேர் போனோமே, 4000 பேர் இறந்து போய் விட்டோமே, இந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டுமெனில், இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே ஓடுகிறது. இத்தனை மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட இத்தனை அனுபவஸ்தர்கள் அவர்கள் நடுவிலே இருந்த பொழுதிலும் ஒருவர் கூட அந்த கூட்டத்திலிருந்து நாம் கர்த்தரிடத்தில் போவோம், முழங்கால் படியிடுவோம், கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்வோம் என்று சொல்லவில்லை. சுயமாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருந்தால் நாம் ஜெயித்து விடுவோம். நமது தோல்விக்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி நம்மிடத்தில் இல்லை, கர்த்தர் நம்மிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். உடன்படிக்கை பெட்டி நம் மத்தியிலே வந்தால் நாம் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து விட்டு இப்பொழுது நாங்கள் பலம் பெற்று விட்டோம், எங்கள் சிந்தனையினாலே நாங்கள் எதை சிந்தித்தோமோ அந்த சிந்தனை பலன் தரப்போகிறது, நாங்கள் பலம் பெற்று விட்டோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அடுத்த நாள் யுத்தத்திற்கு போகிறார். 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். 11. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். இங்கு வாசிக்கிறோம், யுத்தம் பலத்த யுத்தமாக நடந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து போனார்கள். முதலிலே 4000 பேர் செத்தார்கள், இப்பொழுது 30,000 பேர் செத்தார்கள். 30,000 பேர் செத்து போனார்கள். இதுக்கு பிரியமானவர்களே, யுத்தத்திலே தோல்வி வருகிறது, தோற்பது சகஜம், தோல்வி வருகிறது. உடனடியாக இஸ்ரவேலர் செய்திருக்க வேண்டியது தங்கள் வழிகளை அவர்கள் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். எதனால் தோற்றோம்? உடனடியாக கர்த்தரிடத்திலே சென்று முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே யுத்தம் செய்ய போனோம், நாங்கள் தோற்று போய் விட்டோம், ஏன் என்று சொல்லுங்க, தேவரீர் எங்களோடு கூட வாரும், யுத்தத்திலே நாங்கள் ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு பலத்தை தாரும், தேவரீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவர்கள் வேண்டி இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும். சடங்குகளிலே நம்பிக்கை வைப்போம், நாம் சுயமாய் முடிவெடுப்போம், நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நாமே காணுவோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தவறானதா, பரிசுத்தம் இல்லாததா, கர்த்தரிடத்திலிருந்து தூரமானதா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் முக்கியத்துவம் யாருக்கு தரப்படுகிறது என்பது முக்கியமாயிருக்கிறது. எதை முன்னிறுத்துகிறோம், எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? நமது வழிகளை, சுயமான சிந்தனைகளை நாம் முன்னிறுத்துகிறோமா, அல்லது நமது வழிகளை சிந்தித்து பார்த்து கர்த்தரை முன்னிறுத்துகிறோமா? அவர்கள் உடனடியாக கர்த்தரிடத்திலே சென்று வேண்டி இருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் யுத்தத்தில் தோற்று போனோம், இது எங்களால் தாங்க முடியாததா இருக்கிறது, ஆண்டவரே எங்களுக்கு யுத்தத்திலே வெற்றியை தாரும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்திலே ஜெபித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அங்கு 2 ஆசாரியர்களும் இருக்கிறார்கள், ஒப்னி பினகாஸ் என்ற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். அவர்களாவது சொல்லி இருக்க வேண்டும், மக்களே இப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகாதீர்கள், நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம் வாருங்கள். பிரதான ஆசாரியனாகிய ஏலி இன்னும் உயிரோடு இருக்கிறார், வயதில் முதிர்ந்தவனான ஏலி இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர்களை குறித்து நாம் இன்னும் பின்னாலே சிந்திப்போம். அவராவது சொல்லி இருக்க வேண்டும், மக்களை இப்படி செய்யாதீர்கள், வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி அவராவது சொல்லி இருக்க வேண்டும். அவரும் சொல்லவில்லை. மக்கள் சுயமாய் தங்களுடைய முடிவை எடுத்தார்கள், வழிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் 30,000 பேர் வெட்டுப்பட்டு போனார்கள். பிரியமானவர்கள், விதைத்ததை அறுக்கவில்லை, உடுத்தியும் அவர்களுக்கு முழுமை கிடைக்கவில்லை, உண்டும் அவர்கள் பசி தீரவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களிடத்தில் இருந்தது, இருந்தாலும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அடுத்ததாக ஒரு மனிதனை பார்க்கிறோம், வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9 13வது வசனம். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதன் என்று நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். கர்த்தரோடு கூட பேசுகிறவர்,
கர்த்தருடைய கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிபவர், மறுவேச்சு பேசாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிபவர், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை உடனடியாக செய்பவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், முதலாக முற்பிதாக்கள் என்று சொல்லி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தன்னுடைய ஊரிலே மிகவும் செல்வந்தராய் வாழ்ந்து வந்தவர், அவருடைய வாழ்க்கை முறை மிகவும் செழிப்பானதா இருந்தது. இறை தேடல், இறைவனை குறித்த தேடல் அவருக்குள்ளே அதிகமா இருந்தது. அவர் தேடியது நிமித்தமாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த ஊரிலிருந்து அவரை தனியே பிரித்தெடுத்தார். உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் நாட்டை, உன் வீட்டை, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி விளங்கும், கடற்கரை மணலத்திரையாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி கர்த்தரானவர் அவருக்கு வாக்கு கொடுத்தவுடனே, ஆண்டவரே, நான் இங்கு நன்றாகத்தானே வாழ்ந்து வருகிறேன், பலரிடத்தில் எனக்கு பெரும் மதிப்பு இருக்கிறது, எனக்கு பெரும் செல்வம் இருக்கிறது, இங்கு என்னுடைய வீடு இருக்கிறது, இங்கு என்னுடைய ஆட்கள் இருக்கிறார்கள், கால்நடைகள் இருக்கின்றன, என்னுடைய ஆஸ்திகள் நிறைய இருக்கிறது, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், ஏன் ஆண்டவரை வர வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை. உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் காட்டிய வழியிலே அவர் நடந்து சென்றார். பிரியமானவர்களே, அவ்வளவு பரிசுத்தம் நிறைந்தவர், அவ்வளவு கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு மனிதன். அவனுடைய பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம், 8வது வசனத்தை வாசிப்போம் எனில், அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பலிபீடங்களை அதிகமாய் கட்டியவர். கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் மனம் தோணுகிறதோ அப்பொழுதெல்லாம் தொழுது கொண்டவர். இவ்வளவு பரிசுத்தம் நிறைந்தவர், இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருந்த ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது. அவருடைய பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பஞ்சம் வந்து விடுகிறது. இப்பொழுது ஆடு மாடுகளுக்கு தீவனம் வேண்டும், தனக்கு உணவு வேண்டும். பஞ்சம் எப்பொழுது தீரும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. உலகத்திலே எந்த மூலையிலே பஞ்சம் வந்தாலும் மழை பெய்வது ஒன்றே அதற்கு தீர்வு. எப்பொழுது உணவு தட்டுப்பாடு வந்தாலும் மழை பெய்வது மட்டுமே தீர்வு. எப்பொழுது மழை பெய்யும் என்று தெரியாது. பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன செய்வது? ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய கலக்கம் உண்டாகிறது. உடனடியாக ஆபிரகாம் சுயமாக முடிவெடுக்கிறார். ஆபிரகாம் பஞ்சம் கொடியது என்று கண்டவுடனே கொஞ்ச நாள் எகிப்தில் தங்கியிருப்போம், கொஞ்ச நாள் எகிப்துக்கு போவோம் என்று சொல்லி சுயமாய் முடிவெடுத்து எகிப்துக்கு போகிறார். வழிகளை சிந்தித்து பார்க்காமல் சுயத்தின் வழியிலே ஆபிரகாம் நடந்தவுடனே அவருக்கு பிரச்சனை வருகிறது. அவருடைய மனைவி அழகானவள் என்று கண்டு ஒருவேளை என்னை கொண்டு போடுவார்களோ என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பொய் சொல்லுகிறார். இவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதன், தேவனோடு கூட பேசிய மனிதன், தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன் பொய் சொல்லுகிறான். பிரியமான, வழிகளை சிந்தித்து பார்க்காத ஒரு மனிதன். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியா இருக்கிறார். ஆபிரகாம் பொய் சொன்னார் என்று எனக்கு பிரியமானவர்களே, விதைத்தும் அறுக்காமல் போய்விட்டார். அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல், மிக பெரிய கீழ்ப்படிதல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் பொய் சொன்னவராய் மாறிவிட்டார். வழிகளை சிந்தித்து பார்க்கவில்லை. கர்த்தர் காட்டிய வழி வேறு, ஆபிரகாம் தெரிந்தெடுத்த வழி வேறு. அவர் வழிகளை சிந்தித்து பார்க்கவில்லை. அடுத்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு மனிதர்களை குறித்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12 17வது வசனத்தை வாசிப்போம். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம்
கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் என்று பார்த்தோம். ஆசாரியர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். முன்பே பார்த்தோமே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே இருந்தவர்கள் ஒப்னியும் பினகாசும் மேன்மையான ஊழியத்தை செய்து வந்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். மனிதன் பெருமை கொள்ளுவதும் கர்வம் கொள்ளுகிற ஒரு ஊழியம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். ஆனால் மக்களிடத்திலே அவர்கள் மிகவும் அநியாயமாய் நடந்து கொண்டார்கள். தங்களுடைய பதவியை பெரிதென்று எண்ணி கர்த்தருடைய வழிகளில் இருந்து அவர்கள் விலகி போனார்கள். கர்த்தர் காட்டிய வழியிலிருந்து அவர்கள் விலகி போனார்கள். சுயமாய் சிந்தித்து சுயமான வழியிலே அவர்கள் நடந்தார்கள். அவித்ததை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும், ஆனால் பச்சை இறைச்சியே எனக்கு கொடு. கொழுப்பு கர்த்தருக்குரியது, அதை தகனிக்க வேண்டும், கொழுப்பை எனக்கு கொடு என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய வழியில் இருந்து விலகி போனார்கள். அடுத்ததாக ஏலி என்னும் அவர்களுடைய தகப்பன் 22 25 வசனத்தை வாசி. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அடுத்ததாக இந்த ஆசாரியர்கள் அங்கு வந்த பெண்களோடு கூட தவறாக நடந்து கொண்டார்கள், விபச்சாரம் செய்தார்கள். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமான ஆலயம். அந்த ஆலயத்திற்குள்ளே இந்த 2 ஆசாரியர்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த பெண்களோடு கூட தவறாக நடந்து கொண்டார்கள். இதை ஏலி கேள்விப்பட்டார். ஏலிக்கு தெரியும், இவர்கள் மாமிசம் எடுத்துக்கொள்வதிலே தவறு செய்கிறார்கள். அடுத்ததாக வருகிற பெண்களோடு கூட தவறாக நடந்து கொள்ளுகிறார்கள். இவையெல்லாம் கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானது என்பது ஏலிக்கு தெரியும். ஆனால் ஏலி அதை சிறிதளவேனும் கண்டு கொள்ளவில்லை. தன்னுடைய மகன்களை அவர் கண்டிக்கவில்லை. ஏலி எப்படிப்பட்ட அறிவாளி என்று சொன்னால், முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணினுடைய உதட்டசைவிலிருந்து அவள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறாளா அல்லது வியாகுலப்பட்டிருக்கிறாளா என்று சொல்லி கணிக்கக்கூடிய ஒரு கூர்மையான பார்வையுடைய மனிதன். அவனுடைய பார்வையிலிருந்து அவன் மகன்களின் அக்கிரமம் தப்பி இருக்க சற்றும் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவருக்கு இந்த அக்கிரமங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதை கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்ட பின்பும் தன்னுடைய மகன்களை அவர் கண்டிக்கவில்லை. அவர் தெரிந்தெடுத்த வழியிலே அவர் நடந்து கொண்டார். பிள்ளை பாசம் அவருடைய கண்ணை மறைத்தது பிரியமானது. அவர் ஒரு தகப்பனாய் தன் மகன்களை கண்டித்திருக்க வேண்டும். ஒரு பிரதான ஆசாரியனாய் ஆசாரியர்களை கண்டித்திருக்க வேண்டும். நீ ஆசாரிய ஊழியம் செய்கிறாய், நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி ஆசாரியர்களை கண்டித்திருக்க வேண்டும். நீ பிரதான ஆசாரியனாகிய என்னுடைய மகனாய் இருக்கிறாய், நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது அருவருப்பானது என்று சொல்லி மகன்களை கண்டித்திருக்க வேண்டும். அவர் தான் தெரிந்தெடுத்த வழியிலே அவர் நடந்து கொண்டார். கடைசியிலே அவருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருந்தது என்று நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முடிவு, அவன் பிடரி முறிந்து செத்தான் என்று சொல்லி வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி, பெலிஸ்தேர் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து விடுவார்கள். பிடித்து விட்ட உடனே ஒருவன் ஓடி வந்து கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போனதென்றும் உன் குமாரர் ஓப்பனியும் பினகாசும் மாண்டு போனார்கள் என்றும் சொல்லுவான். ஏலி மிகவும் வயது சென்றவனாய் இருந்தபடினாலே, அவன் உயர்ந்த ஒரு ஆசனத்திலே அமர்ந்திருந்ததினாலே அங்கிருந்து கீழே விழுவான். அவன் பிடரி முறிந்து செத்து போனான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சொந்த வழியிலே சுயமான வழிகளை தெரிந்திருந்தவர்கள், தங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்காதவர்கள் இப்படிப்பட்ட அழிவை தேடிக்கொண்டார்கள். அடுத்ததாக ஒரு மனிதனை குறித்து வாசித்து இன்றைய தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வாசிப்போம். 2 மனிதர் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படி போனார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஜெபம் செய்தார்கள் என்று நாம் பல முறை தியானித்திருக்கிறோம். இதில் இந்த மனிதனை பாருங்கள். இந்த பரிசேயன் இப்படியாய் ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, என் வழிகள் சுத்தமானவைகள், என் வழிகள் மனுஷனுடைய பார்வைக்கு மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது. அவன் தன்னை குறித்து சொல்லுவதை பாருங்கள். 12வது வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன், நான் அநியாயக்காரரை போல அநியாயம் செய்வதில்லை, நான் யாரிடத்திலிருந்தும் பறித்துக் கொள்வதில்லை, நான் விபச்சாரம் செய்வதை போலவில்லை. இந்த ஆயக்காரன் இங்கே நிற்கிறானே, இவன் அநியாயமாய் வரி வசூலிக்கிறான்,
மனிதர்களை கொடுமைப்படுத்துகிறான். இப்படியாய் நான் கொடுமைப்படுத்துவதில்லை. சுயமாய் தெரிந்து கொண்ட வழிகள். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தானே நிர்ணயித்துக் கொள்ளுகிறான். நான் ஆலயத்திற்கு போகிறேன், நான் ஜெபம் செய்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் ஏழைகளுக்கு உதவுகிறேன், நான் பலர் பார்க்கும்படியாக ஜெபம் செய்கிறேன், உபவாசிக்கிறேன். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? தவறாத ஆலயத்துக்கு போய் விடுகிறேன். சுயமாய் தெரிந்து கொண்ட வழி. ஆலயத்திற்கு போவது தவறா? தவறல்ல. ஜெபிப்பது தவறா? தவறல்ல. வேதம் வாசிப்பது தவறா? தவறல்ல. தசமபாகம் கொடுப்பது தவறா? தவறல்ல. உபவாசிப்பது தவறா? இல்லை. இதற்கு மேல் என்ன பரிசுத்தம் வேண்டும்? சுயமாய் தெரிந்து கொண்ட வழி. கர்த்தர் விரும்புகிற வழி வேறு. தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். மனிதன் மேட்டிமையை தனது வழியாக தெரிந்து கொள்ளுகிறான். இத்தனையும் அவன் செய்தான். உபவாசித்தான், ஜெபித்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், தசமபாகம் கொடுத்தான், எல்லாவற்றையும் அவன் செய்தான். விதைத்த பின்பு அறுக்கவில்லை. அவன் எல்லாவற்றையும் விதைத்தான், அறுக்கவில்லை. அவன் எல்லாவற்றையும் உடுத்துக் கொண்டான், அவன் உடல் மறையவில்லை. அவன் எல்லாவற்றையும் உண்டான், அவன் பசி தீரவில்லை. ஏனெனில் அவன் வழிகளை சிந்தித்து பார்க்கவில்லை. 14வது வசனம் இப்படியா இருக்கிறது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவன் எந்த தாழ்மையை விரும்புகிறாரோ அந்த வழியை தெரிந்து கொண்டவன் நீதிமானாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று வாசிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிறது கர்த்தருடைய வழி. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்பது கர்த்தரின் வழி. பரிசேயன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். நான் பரிசுத்தனாய் இருக்கிறேன் என்கிற கனவிலே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். சுய நீதி அவனை ஆட்கொண்டிருந்தது. நமது வழிகள் எப்படிப்பட்ட வழிகளா இருக்கிறது? வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். விதைத்ததை அறுத்தோமா? உடுத்தியும் முழுவதும் நமது உடல் போர்த்தப்பட்டதா? உண்டும் நாம் பசியாறினோமா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்து 2024வது வருடத்திற்கென பல நீதிகளை, பல தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்திருப்போம். பல விஷயங்களை நாம் நிர்ணயித்திருப்போம். எத்தகைய விஷயங்களை நிர்ணயித்திருக்கிறோம்? எத்தகைய விஷயங்களிலே கவனம் செலுத்துகிறோம்? மறுபடியும் சுயம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறதா? சுயத்தால் வழிநடத்தப்படுகிறோமா? கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறோமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் வீட்டில் இருந்தால் போதும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் வாழ்க்கையில் இருந்தால் போதும். தினமும் 4 முறை வேதம் வாசித்து விட்டால் போதும். தினமும் 2 முறை ஜெபித்து விட்டால் போதும். தசம பாகத்தை கொடுத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறோமா? நமது வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இல்லையெனில் இஸ்ரவேலர்களைப் போல விதைத்தும் அறுக்காதவர்களாயிருப்போம், உடுத்தியும் உடல் மறைக்காதவர்களாயிருப்போம், உண்டும் பசி ஆறாதவர்களாயிருப்போம், குடித்தும் தாகம் தீராதவர்களாயிருப்போம், சம்பாதித்தும் பொத்தல் பைகளிலே போட்டவர்களாய் ஒரு காசு கூட நம் கையில் இல்லாதவர்களாயிருப்போம். வெறுங்கையராய் நாம் வாழ்ந்து வருவோம். பிரியமானவர்களே, வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமா இருக்கிறது. நாம் 2024வது வருடத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். நமது வழிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறது? நமது தீர்மானங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறது? கர்த்தரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? அல்லது சுயமாய் ஆட்கொள்ளப்பட்ட ஆபிரகாமை போல எகிப்துக்கு நேராய் சென்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஏலியை போல பிள்ளை பாசம் கண்ணை மறைத்ததினாலே கர்த்தர் கொடுத்த பொறுப்பிலிருந்து விலகி போனவரை போல, பரிசேயனை போல அங்கு வந்திருந்து தன்னுடைய சுய நீதியின் மீது பெருமை கொண்டவர்களாய் சுயமாய் வகுத்துக் கொண்ட வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் இந்த வசனமா இருக்கிறது. இதன்படி நம்முடைய வழிகளை நாம் வகுத்துக் கொள்வோம். 2024 நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாயிருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.